திரு ராமதாஸ் ஐயா அவர்களோட ஒரு பேச்சு. அவர் சமூக மக்களுக்காக ஒரு இடஒதுக்கீடு குறித்து தான் அவர் பேசியிருக்காரு. அது அவரோட பாணி அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவர் தரப்புல இருக்கவங்களாம் சொல்றாங்க. ஆனா எதிர்த்தரப்புல இருந்து பாக்குறவங்க எல்லாருமே இது ஒரு வன்முறை குறித்த பேச்சு, இது வந்து அரசியல் நாகரிகத்தை கெடுக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்றாங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இடஒதுக்கீடு வேணும்னா நீங்க போய் யாரை பார்க்கணும்? தமிழக முதல்வரே அல்ல, உங்க ஐயா உங்களுக்கு ரொம்ப வேண்டியவர். நீங்க ஒரு ஐயானா அவர் ஒரு ஐயா, 54 இன்ச்சு ஐயா, அவரை போய் பாருங்க. தொடர் தோல்விகள், தொடர் அவமானங்கள், இதனால நொந்து போய் நேர போய் மாணவர்கள்ட்ட போயிட்டாரு. மாணவர்கள்ட்ட போயிட்டு கெஞ்சுறாரு. எதுவுமே தெரியாத அந்த சிறு பிள்ளைகள்கிட்ட போய் நீங்க போய் அண்டம் கிடுகிடுக்க ஆகாசம் நடுநடுங்க நாங்க கலவரம் பண்ண போறோம்னு சொல்லுவது அந்த பிஞ்சு உள்ளங்களை கலவரத்தை தூண்டுவதை போல் இல்லவா? நீங்க அந்த குழந்தைகள்கிட்ட போய் நீங்க கக்கறீங்க பாத்தீங்களா? அதை நாங்கள் கடுமையாக நாங்கள் எதிர்க்கிறோம். உன் பிள்ளை மட்டும் டாக்டர் ஆகணும், மற்ற வன்னியர் கூடத்தை சார்ந்த குழந்தைகள்லாம் ரவுடி ஆகணும் முயற்சியம் பண்றீங்க. இந்த மக்களுக்கு நீங்க அந்த 10.5 இடஒதுக்கீடு கொடுங்க. சாதிவாரி கணக்கெடுப்பு நிச்சயமாக நடத்தப்படும். அதற்காக விடுதலை சிறுத்தைகள் இந்தியா கூட்டணி முயற்சி செய்யும். அதுல இவங்களுக்கு எவ்வளவு பெர்சன்டேஜ் இருக்கு? 10.5 10.5 கொடுக்கட்டும். நான் அங்க போய் அவளை பாக்குறதுக்கே வெக்கமா இருக்கு. அப்ப வெக்கமா இருக்கிற ஆள் எதுக்கு நீங்க அங்க போனீங்க? எதுக்கு போனாரு? கூட்டணியில சேர்ந்துக்கிறதுக்காக போனது. உங்களுக்கு வெளியிலே தெரியும் 10.5 கேட்கிறாரு. உள்ள நீங்க இந்த விசிக்கு அப்படியே கழட்டி விட்டுருங்க, நான் உள்ள வந்தேன் சேர்த்துக்கன்னாரு. அவர் தளபதி ஸ்டாலின் தெளிவா சொல்லிட்டாரு, ஐயா நீங்க எதிர்பார்க்கிற அளவுக்கு சீட்டை கூட கொடுக்க முடியும், ஆனா ஸ்வீட் பாக்ஸ் கொடுக்க முடியாது. ஆனா நீ போயிட்டு வாங்க ஐயா, எங்க உங்களுக்கு ஸ்வீட் பாக்ஸ் அதிகமா கொடுக்குறாங்களோ அங்க போங்கன்னு சொல்லிட்டாரு. அவர் வன்னியர் சமூகத்தை கட்டமைங்க, தப்பு இல்ல. ஏன் ஒரு எதிர்ப்பான அரசியல் நீங்க உருவாக்குறீங்க? ஒரு காலத்துல அமைச்சர் இருந்தாங்க, அப்படி இருந்த கட்சி இன்னைக்கு ரொம்ப தேஞ்சு போய் ஒரு எம்பி கூட இல்ல, கட்சியுடைய அங்கீகாரம் போச்சுங்க. அவங்க கட்சி தான் முத அங்கீகாரம் அடைந்தது. அந்த பெரிய கட்சி அண்ணா திமுக, திமுக, காங்கிரஸ்க்கு அடுத்து ஒரு அங்கீகாரம் அடைந்த கட்சி போச்சு. உங்களுடைய வளர்ச்சி பூரா கீழே போகுது. அப்ப என்ன அர்த்தம்னா பழமைவாதத்தை பேசுவதா? அந்த வன்னிய மக்களுக்கே வன்னிய குடிக்கே தவறாக வழிகாட்டுகிறீர்கள். 2026 சட்டமன்ற தேர்தலில் ஏற்கனவே பிஜேபியோட கூட்டணி என்ன கலவரம் தூண்டிடுவாங்க. ஆனால் வன்னியர் தோழர்களே, வன்னியர் மக்களே, நீங்க தயவு செய்து அவருடைய அந்த சூழ்ச்சி அரசியலுக்கு நீங்க பலியாகி விடாதீர்கள். குளோப் 360 நேயர்களுக்கு வணக்கம். இந்த சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மாநில இளைஞரணி செயலாளர் திரு சங்கத்தமிழன் ஐயா அவர்கள். வணக்கம். 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 எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன். அண்மையில் நம்ம பார்த்துருப்போம் திரு ராமதாஸ் ஐயா அவர்களோட ஒரு பேச்சு, அண்டம் கிடுகிடுங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு உரையாடல் விடுத்திருந்தாரு. அவர் பக்கம் இருந்து பார்க்கும்போது அவர் சமூக மக்களுக்காக ஒரு இடஒதுக்கீடு குறித்து தான் அவர் பேசியிருக்காரு. அது அவரோட பாணி அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவர் தரப்புல இருக்கவங்களாம் சொல்றாங்க. ஆனா எதிர்த்தரப்புல இருந்து பார்க்குறவங்க எல்லாருமே இது ஒரு வன்முறை குறித்த பேச்சு, இது அரசியல் நாகரிகத்தை கெடுக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்றாங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஐயாவுக்கு ஏறக்குறைய காடு வாவானது ஒரு பழமொழி சொல்லுவாங்களே, வீடு போனது, அது மாதிரியான ஒரு பொசிஷனுக்கு ஐயா போயிட்டார். ஐயா மட்டும் இல்லை, வயது முதிர்ந்தால் நம்ம எல்லாருக்குமே அந்த பொசிஷன் தான். கண்டிப்பா. இப்போ இந்த பொசிஷனில் ஐயா குடிதாங்க, ஐயா தமிழ் குடிதாங்க நாங்கள் தான் கொடுத்தோம். அதனால் ஐயா சொல்லுவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, பாவம் வயது முதிர்ந்தவர். அவர் அந்த மாணவர்கள்லாம் கூப்பிட்டு தான் பேசுகிறார். பார்த்தீங்களா நீங்கள்? அந்த பார்த்தீங்களா? ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசலை, இல்லைன்னா ஒரு கட்சியுடைய ஒரு செயற்குழுவில் பேசலை, அங்கே கூட பேசலாம். நீங்கள் அவங்கள மோட்டிவேட் பண்ணுறதுக்காக நீங்கள் நிறைய பேசலாம். பழைய தலைவர்கள் பல விஷயங்கள் அவங்களுடைய செயற்குழுவில் பேசுவாங்க. அவரே பேசியிருக்காரு, அவரே பேசியிருக்கிறாரு. ஆனால் இவர் பள்ளி மாணவர்களுங்க, சிறு குழந்தைகள் யாருன்னா வெள்ளை பேப்பர் மாதிரி, நீங்கள் அதில் என்ன எழுதுறீங்களோ அதே அவங்க வாழ்க்கை. கண்டிப்பாக. அவங்கள்ட்ட போயிட்டு நீங்கள் சாதி வரியை தூண்டுற மாதிரி அண்டம் கிடுகிடுங்க ஆகாசம் நடுநடுங்க இதோ வருகிறது பார் கலவரம் அப்படின்ற மாதிரி பேசுகிறீங்களே. நான் கேட்குறேன், உண்மையிலே இது நாகரிகமானு கேட்குறேன். உங்களுக்கு என்ன இடஒதுக்கீடு வேணும்னா நீங்கள் போய் யாரை பார்க்கணும்? தமிழக முதல்வரே அல்ல, உங்கள் ஐயா உங்களுக்கு ரொம்ப வேண்டியவர். நீங்கள் ஒரு ஐயானா அவர் ஒரு ஐயா, 54 இன்ச்சு ஐயா, யார் தெரியுதுல்ல? தெரியுதுங்க. அவரை போய் பாருங்க. அவர்கிட்ட போய் ஐயா எங்களுக்கு நான் கூட்டணியில் இருக்கிறேன், நீங்கள் எவ்வளவோ ஸ்வீட் பாக்ஸ்லாம் கொடுத்தீங்க, அதெல்லாம் கூட பண்ண நடக்கல, உங்களுக்கு திருப்பி கூட ஸ்வீட் பாக்ஸ் கொடுத்துட்றேன். எங்கள் மக்களுக்கு நீங்கள் அந்த 10.5 இடஒதுக்கீடு கொடுங்க. அப்போ இடஒதுக்கீடு கொடுக்கணும்னா அதுக்கு என்ன தேவை? கொடுக்க வேண்டிய ஆள் தமிழக அரசாங்கம். அதுக்கு என்ன ஆதாரம்? சாதி வாரியான கணக்கெடுப்பு எடுக்கணும். அதை யார் எடுக்க முடியும்? மத்திய அரசு. தமிழக அரசு எடுக்க முடியுமா? முடியாது. பீகார்ல எடுத்திருக்காங்களே, எந்த பயனும் எடுத்து வச்சுக்கலாம். அப்ப யார் எடுக்கணும்? அவங்க தான் எடுக்கணும் அப்படின்றது நிச்சயமாக உங்களுக்கு தெரியும். ஏன்னா நீங்க ஒரு டாக்டர், மருத்துவர் படிச்சுதானே பட்டம் வாங்கியிருக்கிறீங்க. அப்போ உங்களுக்கு எப்படியும் கொஞ்சம் ஜெனரல் அறிவு இருக்குமா இருக்காதா?
அப்போ அப்படி இருக்கிற வந்து சின்ன குழந்தைகள்கிட்ட போய் இப்படி பரப்பி விடுறது எவ்வளோ பெரிய மாபெரும் முட்டாள்தனம். அது மட்டுமல்ல, அதில் இன்னொரு கருத்தும் சொல்கிறாரு. நான் அங்கே போய் அவளை பார்க்கறதுக்கே வெக்கமாக இருக்குது, வந்து நிற்கவே எனக்கு வெக்கமாக இருக்கு. வெக்கமாக இருக்கிற ஆள் எதுக்கு நீங்கள் அங்கே போனீங்க? உங்களுக்கு தெரியாது அது எதுக்கு போனார். கூட்டணியில் வந்து சேர்ந்துக்கிறதுக்காக போனது. சரி, அவர் ஒரு காலத்தில் சொல்லுவார், அவர் வரலாறு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், இளைஞர் தான் நீங்கள் நெறியாளர் உங்களுக்கு நிச்சயம் தெரிஞ்சிருக்கு. எனது கால்கள் எப்பொழுதும் கோட்டையை நோக்கி செல்லாது சொன்னார சொல்லலையா? ஆனால் அந்த மாநகரத்தெல்லாம் விட்டுவிட்டு நேராக போய் தலைவர் ஸ்டாலின்கிட்ட போய் கேட்டார். உங்களுக்கு வெளியிலே தெரியும் 10.5 கேட்குறாரு, உள்ளே வந்து நீங்கள் இந்த வீசிக்கை அப்படியே கழட்டி விட்ருங்க, நான் உள்ளே வந்தேன் சேர்த்துக்கன்னாரு. அவர் தளபதி ஸ்டாலின் தெளிவாக சொல்லிட்டாரு, ஐயா நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு சீட்டை கூட கொடுக்க முடியும், ஆனால் ஸ்வீட் பாக்ஸ் கொடுக்க முடியாது, அதனால் நீங்கள் போயிட்டு வாங்க ஐயா, எங்கே உங்களுக்கு ஸ்வீட் பாக்ஸ் அதிகமாக கொடுக்குறாங்களோ அங்கே போங்கன்னு சொல்லிட்டாரு. அது மட்டுமல்ல, அதற்கு முன்னால் டாக்டர் கலைஞர் மு கருணாநிதி ஐயா அவர்கள் உயிரோடு இருக்கும் பொழுது அவங்க பேத்திக்காக கல்யாணத்துக்கு பத்திரிகை கொண்டு போய் கொடுத்தாரா கொடுக்கலையா? நான் போட்டு கட்ட வைப்பேன் உங்கள்கிட்ட, தரவுகள் இருக்குல்லங்க. அப்ப பாருங்க, சின்ன குழந்தைகள் மனசுல அவங்களாம் தெரியாது, தரவுலாம் தெரியாதுல்ல. ஐயா அதுக்கு முன்னாடி பெரிய டைலாக்லாம் சொல்லிக்கிறேன், உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? என் குடும்பத்திலிருந்து எவனும் அரசியலுக்கு வரமாட்டான் சொன்னார்ல. அப்படி ஒருவேளை மீறி நான் வந்தால் என்னை நடு ரோட்ல வந்து சவுக்க வச்சு அடிங்க, கட்டி போட்டு அடிங்க சொன்னாரா சொல்லலையா? அதனால் அந்த இளம் குழந்தைகளுக்கு தெரியாது, பள்ளி மாணவர்களுக்கு தெரியாது, இன்னும் பார்க்குற மக்களுக்கு கூட தெரியாது. அப்படி சொன்னவர் தானே இவரு. ஐயா அந்த ஒரு விஷயத்துக்கு மட்டும் இடைமறிக்கிறதுக்கு மன்னிக்கணும். என்ன அப்படின்னா, இந்த அரசியல்ல என்னோட குடும்பத்திலேருந்து யாரும் வரமாட்டாங்கன்னு சொல்ற ஒரு விஷயத்துல தமிழகத்துல நம்ம யாரையுமே உதாரணம் சொல்ல முடியாது. இப்போ ஆளும் அரசா இருக்கக்கூடிய திமுக கூட நம்ம ஸ்டாலின் அவர்கள் கூட ஒரு மேடையில் சொல்லியிருப்பார், என் குடும்பத்திலேருந்து உதயநிதி கண்டிப்பாக அரசியலுக்கு வரமாட்டாருன்னு. இப்போ அவரும் வந்துட்டாரு. அப்படிங்கிறப்ப இந்த ஒரு விமர்சனம் அனைத்து கட்சி தலைவர்களுக்கு நான் உங்களை வழிமறிக்கிறேன். சொல்லுங்க, நீங்க என்னை வழிமறிச்சீங்களா? எனக்கு அந்த உரிமை இருக்குல்ல. கண்டிப்பா விடுதலை சிறுத்தைகள் அப்படி யாரும் வரல இல்ல. இப்ப நாங்களும் ஒரு வளர்ந்த கட்சி, இன்னைக்கு அங்கீகாரம் அடைந்த கட்சி, இன்னைக்கு வந்து 4 எம்எல்ஏக்கள் 2 எம்பிகள் உள்ள கட்சி. எங்க தலைவருக்கு பின்னாடி அவங்க குடும்பத்திலிருந்து யாரும் வந்திருக்காங்களா கட்சிக்கு? அவங்க கட்சியில இருந்து யாரும் வரல இல்ல. அப்ப நீங்க பாரு, போற போக்குல எல்லா கட்சியும் சொல்றீங்க. திமுகவில் இருக்கிறது மறுக்க முடியாது, அதிமுகவில் அப்படி எதுவும் இருக்கிறதா? கீழே இருக்கலாம், மேல யாரும் இல்ல. ஓபிஎஸ் அவர்களோட பையன் வந்தாங்க, காங்கிரஸ்ல கூட இருக்கலாம். ஆனா நம்ம அப்படி சொல்ல இல்ல. காங்கிரஸ்ல இப்ப வந்து நீங்க அப்படி நம்ம ஏடிமின்னு பார்த்தா யாரு பெரிய தலைவர் யாரு? இன்னைக்கு எடப்பாடி பையன் வந்திருக்கானா? குழந்தை யார் வந்திருக்கா? நம்ம யாராவது இன்னைக்கு அவங்க எதிர்கட்சி தான் கண்டிப்பா. பட் இருந்தாலும் உண்மையை பேசணுன்றது நம்ம அவர்களும் முன்னாள் தலைவராக இருந்தார், அவரோட பையன் தான். அவரையும் போயிட்டால, மக்களை வரட்டி விட்டாங்களா, அதனால அது கணக்கு வராது. ஆக மொத்தம் வந்து மற்றவங்க பேச விடுங்க. சரிங்க. விடுதலை சிறுத்தை என்ன சொல்லுதுன்னா, இந்த ஐயா வந்து பல ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த கருத்தை ஆணித்தரமாக சொன்னார். அப்படிப்பட்டவர் கடைசியில் என்ன பண்ணாரு? அவரு வந்தாரு, அவருக்கு பின்னாடி யாருமே வரமாட்டாங்கன்னு சொன்னாரு. அதுக்கடுத்து அவங்க பையன் வந்தாரா? இன்னைக்கு அவங்க மருமக வந்துச்சா? இன்னைக்கு அவங்க பேத்திமாருன்னு வர போறாங்க. அவங்க பிரச்சாரத்துக்கு வந்துட்டாங்க, இல்ல பொறுப்பு கொடுக்க போறாங்களா? அப்ப யோசிச்சு பாருங்க. அப்ப இப்படி வந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, அவங்க குடும்பத்திலிருந்து வந்த தப்பு நான் சொல்லல. ஆனால் இவர் ஐயா வந்து இப்படி முன்னுக்கு பின் முரணாக பேசுவார். அதே அவர் சொன்னாரு, எந்த காலத்திலும் நான் கூட்டணி வைக்க மாட்டேன் அதிமுகவோடு. அப்படி ஒருவேளை வைத்தால், அதை கம்ப்ளீட் பண்ணுங்களேன் நீங்க, சொல்லுங்க என்ன சொன்னாரு? நான் ஒருவேளை வைத்தால் என் தாயோடு உறவு கொள்வதற்கு சமம் சொன்னாரா சொல்லலையா அந்த ஐயா? அது அந்த சிறு பிள்ளைகளுக்கு தெரியாது, குழந்தைகளுக்கு தெரியாது. இன்னும் பார் உள்ளவரை சொன்னாரா சொல்லலையா? நான் அதிமுக திமுக கூட்டணி வைக்க மாட்டேன், திராவிட கட்சிகளோட கூட்டணி. அப்ப இது எதுவுமே தெரியாத அந்த சிறு பிள்ளைகள்கிட்ட போய் நீங்க போய் அண்டம் கிடுகிடுக்க ஆகாசம் நடுநடுங்க நாங்க கலவரம் பண்ண போறோம்னு சொல்லுவது அந்த பிஞ்சு உள்ளங்களை கலவரத்தை தூண்டுவதை போல் இல்லவா? நீங்க வந்து உங்க சொந்த பேத்திமார்ட்ட போய் சொல்லுவீங்களா? உங்க குடும்பத்தில் ரத்த உறவுல இருக்குன்னு சொல்லுவீங்களா? சொல்ல மாட்டீங்களா? அப்ப இவர் எப்படின்னா, ஐயா வந்து ஒரு காலத்துல சூப்பருங்க, நேரடியாக எனக்கு பழக்கம் ஐயா, அன்புமணி ராமதாஸ் பழக்கம். நாங்கள் அங்கேயே போயிருக்கிறோம், யாரையும் அவருடைய அலுவலகத்துக்கு எங்க தலைவரை கூட்டி போயிருக்கிறோம். ஆரம்ப காலகட்டத்தில் அவங்க ஆஃபீஸ் உள்ள போகும்போது அதில் வந்து ஐயாவுடைய பெரியார் படம் இருக்குங்க, பார்த்துருக்கீங்களா? அந்த சிலையா இருக்குங்க, அதுமாதிரி மார்க்ஸ் சிலை இருக்குங்க, அம்பேத்கர் சிலை இருக்குங்க. அவங்க இதுலங்க அவங்க கிராமத்தில் அங்கே வச்சிருப்பாரு, அவர் ஊரில் விழுப்புரம் சைடில். அவ்வளவுக்கு அவர் கொள்கையோடு இருந்தார். அதே மாதிரி சமூக நீதிக்காக போராடினார். ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அவருக்கு வந்து நம்ம எப்படியாவது நம்ம பையனை வந்து ஒரு சிஎம் ஆக்கிடணும், பொசிஷனில் கொண்டு, அதுக்கு வந்து ஒரு சோசியல் இன்ஜினியரிங் உருவாக்கணும். எப்படி இந்த நார்த் இந்தியாவில் பண்ணுவாங்க பாருங்களா? யார் இந்த மூத்திரத்தில் குடிப்பாங்கல்ல, சங்கீஸ் கரெக்டாக பாயிட்ட பிடிக்கிறீங்களா? அந்த பயலுக்கு பூரா ஒரு திட்டம் வச்சிருக்கிறாங்க, லவ் ஜிகாத் அப்படின்னு. லவ் ஜிகாத் அப்படின்னு என்னன்னா, மதம் சார்ந்து தாக்கப்படும் ஒரு கலவரத்தை உருவாக்குவது. இஸ்லாமியர்கள் எல்லாம் வந்து எங்க இந்து பெண்களை வந்து லவ் பண்ணி ஏமாத்திடுறாங்க அப்படி இப்படின்னு அதுல பல சித்தாந்தம் இருக்கு. அது ஒரு சித்தாந்தம் தான், அது எல்லா மேடையிலும் பிஜேபிக்காரன் பேசுவேன். அந்த சித்தாந்தத்தை அப்படியே காப்பி அடிச்சு ஐயா வந்து இங்கே கொண்டாண்டாரு. என்ன கொண்டாண்டாரு? எங்கள் பெண்களை எல்லாம் டிஷர்ட் மாட்டிக்கொண்டு
அதே நேரத்தில் வந்து ஜீன்ஸ் மாட்டிக்கிட்டு கூலிங் கிளாஸ் மாட்டி எங்க பெண்களை எல்லாம் வந்து லவ் பண்றாங்க. நாடக காதல். நாடக காதல் ஒரு புதிய கண்டுபிடிப்பு வரலாற்றுல கண்டுபிடிச்சாரு. கண்டுபிடிச்சு மட்டும் இல்ல, ஒரு முக்கியமான கருத்து சொல்லி, நீங்க ஒரு இளைஞர் தான், ஆனா உங்களை நீங்க புரிஞ்சுக்கிறேன்னு, எந்த ஒரு பெண்மகளாவது நீங்க ஜீன்ஸ் மாட்டிருக்கீங்க, டிஷர்ட் மாட்டிருக்கீங்க, கூலிங் கிளாஸ் மாட்டிருக்கீங்க, கல்யாணம் லவ் பண்ணுவாங்களா? அது அந்த பெண்களுக்கு தானே அசிங்கம். அப்ப அவங்க பெண்களே அவர் அசிங்கப்படுத்துறாரு. கரெக்டா இல்லையா? தான் சொந்த சாதியில் இருக்கிற பெண்களே இப்படிதான் இருக்கிறாங்க, அவங்களுக்கு அறிவே இல்லை, அவங்க வந்து இது மாதிரி போவாங்க அப்படின்னு சொல்லுவது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம். இன்னைக்கு ஆண்களை விட பெண்களுக்கு ஐக்யூ அதிகமாக இருக்கிறதாக, இன்டெலிஜென்ஸ் குவான்சி அதிகமாக இருப்பதாக சைக்காலஜி ரிப்போர்ட் சொல்லுதுங்க. நீங்கள் போய் பாருங்க, பெண்கள் வந்து இப்போ ஒரே இதில் பாருங்க, ஒரு காலேஜில் பாருங்க, அங்கே அதிக பர்சன்டேஜ் வாங்குறது யாரு? இப்போ 10th + 2 அதிக மார்க் வாங்குறது யாரு? பெண்கள். அவங்களுக்கு தான் ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகமாக இருக்குது. அதான் கல்யாணம் பண்ணாலும் கூட தன்னை விட மனைவி 2 வயசு 3 வயசு குறைச்சி தான் கல்யாணம் பண்ணுறாங்க. பார்த்துருக்கீங்களா? உலகம் பூரா, நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, உலகம் பூராமே ஆணை விட பெண்ணுக்கு வயது குறைவாக இருக்கும். ஏனென்றால் அந்த அறிவு சார்ந்து அந்த போட்டியில் வந்து ஆண்மகன் தோற்று விடுவான்னு இருக்குது. அப்போ அவ்வளவுக்கு ஒரு பெண்மகளால் யாரு தனக்கு சரியான ஒரு கணவன், யாரு தனக்கு சரியான ஒரு தோழன் அப்படின்றத செலக்ட் பண்ண தெரியும். அவங்களால நீ கொச்சப்படுத்துறிய. அப்போ உன் அரசியலை வந்து எப்படி பிஜேபிக்காரர் இருக்கானோ அதே போலவே பெண்களை மையமாக வைத்து அரசியல் செய்கிறாய். அது தவறல்லவா? அப்போ அதை தொடர்ந்து பரப்பிக்கிட்டே வந்தார். அந்த பரப்புறதுக்கு என்ன செய்தார் தெரியுமில்ல? அதெல்லாம் தெரியாது, வரலாறு. அதான் நான் சொல்கிறேன். அவர் எல்லா இடத்துலையும் போய் என்ன பண்ணிவிட்டாருன்னா, அதாவது தலித் அல்லாதோர் கூட்டமைப்புன்னு ஒன்று உருவாக்குனார். எல்லா சாதிச்சங்கக்காரனை பூரா, ரவுடி பையில பூரா கூட்டியாவது தமிழ்நாடு பூரா நடத்தினாருங்க. நடத்தி அவர் நினைச்சார் நம்ம பிஜேபி மாதிரி நம்ம ஜெயிச்சிடலாம் நினைச்சாரு. அவன் மாட்டு முழக்காரே நார்த் இந்தியாவில் ஓட்ட போட்டுருவேன். ஆனால் இங்கே ஒருத்தன் கூட ஓட்ட போடலைங்க. இங்கே ஃப்ளாப் தான். அது ஃப்ளாப் ஆகி அதில் பழசு உடஞ்சு போயிட்டார் பாவம். அதில் படுத்தவர் தான் எந்திரிக்கவே முடியலை. தொடர் தோல்விகள், தொடர் அவமானங்கள். இதனால இப்போ நொந்து போய் நேர போய் மாணவர்கள்ட்ட போயிட்டாரு. மாணவர்கள்ட்ட போயிட்டு கெஞ்சுறாரு, என் மகனை எப்படியாவது நான் சாவதற்கு முன்னால் சிஎமாக ஆக்க வேண்டும் அப்படின்னு துடிக்கிறாரு. ஐயா, நல்லா சிஎம் ஆக்குங்க, அதில் ஒன்றும் தப்பு, அது உங்களுக்கு உரிமை. இன்னும் சொல்ல போனால் இன்னைக்கு தலித்து மக்கள் தான் அதிகமாக இருக்கிறார்கள், ஓட்டு போடக்கூடிய மக்கள். அவங்க தான் ஒரு தீர்மானிக்கக்கூடிய சக்தி. தலித்துகளும் வன்னியர்களும் தான். 2 சமூகம் இருக்கு. அந்த 2 சமூகத்துலையும் ஏன் கலவரத்தை உருவாக்குற மாதிரி பேசுறீங்க? இப்போ அவர் வந்து தலித்துகளுக்கு எதிர்ப்பாக பேசுறாரு. அவர் வன்னியர் சமூகத்தை கட்டமைங்க, தப்பு இல்லை. ஏன் ஒரு எதிர்ப்பான அரசியல் நீங்க உருவாக்குறீங்க? வன்னிய மக்களுக்கான ஒரு ரெப்ரசன்ட் கேளுங்க. ஏன் இன்னைக்கு வந்து மற்ற சமூகத்தில் இருக்கவங்களாம் முதல்வராகிட்டேன், ஏன்டா எங்க வன்னியர் சமூகத்திலிருந்து ஒரு முதல்வராகலன்னு அறிவுபூர்வமான செயல் திட்டங்களை கொடுங்க. அப்ப மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள். ஒரு காலத்தில் வந்து அமைச்சர் இருந்தாங்க. இவங்க வந்து எங்க சென்ட்ரல் அமைச்சர், ஒன்றிய அமைச்சராக இருந்தவங்க ஆரம்ப காலகட்டத்தில். நான் சொல்லலாம் 10-15 ஆண்டுகளுக்கு முன்னால். அப்படி இருந்த கட்சி இன்னைக்கு வந்து ரொம்ப தேஞ்சு போய் ஒரு எம்பி கூட இல்லை. தெரியுமா? தெரியாது. டெபாசிட் வாங்கினாலே வெடி வெடிக்கிறாங்க. அதே மாதிரி இது டெபாசிட் வாங்கினாலே வெடி வெடிக்கிற சரியான பாயிண்ட். அதே மாதிரி ஒரு எம்பி கூட இல்லை. அதில் இன்னொரு ரொம்ப சிக்கலானது, கட்சியுடைய அங்கீகாரம் போச்சுங்க. அவங்க கட்சி தான் முத அங்கீகாரம் அடைந்தது. அந்த பெரிய கட்சி அதிமுக, திமுக, காங்கிரஸ்க்கு அடுத்து ஒரு அங்கீகாரம் அடைந்த கட்சி போச்சு. இன்னைக்கு அங்கீகாரத்தில் இருக்கிற கட்சி விடுதலை சிறுத்தைகளும் நாம் தமிழர் கட்சிங்க. அப்போ உங்களுடைய வளர்ச்சி பூரா கீழே போகுதுல. அப்போ என்ன அர்த்தம்னா, பழமைவாதத்தை பேசுவதால், இன்னும் RSS உடைய ரெப்ரசன்டியாக பேசுவதால் உங்களை ஏற்றுக்கொள்ளவில்லை. அந்த கருத்தை வந்து நீங்க பொதுமக்கள்கிட்ட சொன்னா கூட பரவாயில்ல, அவன் நல்லதா கெட்டதான்னு பார்ப்பேன். நீங்க வந்து அந்த குழந்தைகள்கிட்ட போய் நீங்க கக்குறீங்க பார்த்தீங்களா, அதை வந்து நாங்கள் கடுமையாக நாங்கள் எதிர்க்கிறோம். அந்த கருத்தை வந்து உங்க மருமக ஏற்றுக்கொள்ளுதான்னு கேட்டு சொல்லுங்க. ஏன்னா அவங்க கொஞ்சம் தெளிவா பேசுறாங்க. நான் அவங்களுடைய இதெல்லாம் பார்க்க எதிரியாக இருந்தால் அந்த அம்மா சரியில்லை நாங்கள் சொல்லுவோம்ல. அந்த அம்மா தோத்த பிறகு கூட வன்னியர் மக்களிடம் அன்பாக பேசுகிறார். இன்னும் வந்து ஒரு பேத்திமார் கூட நல்லா பேசுகிறாங்க. நான் உங்களுக்கு ஒரு ஐடியா சொல்கிறேங்க. ஐயாவுக்கு உங்கள் கட்சி வளர்க்கணும், நீங்கள் சிஎம் ஆகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, நீங்கள் ஏற்கனவே ரிட்டைர்மெண்ட் ஆகிட்டீங்க, நீங்கள் தோட்டத்தில் இருங்க. இப்போ உங்கள் பையனையும் ரிட்டைர்மெண்ட் ஆக்கிடு. அவர் நல்லா தெரிந்தார் ஆரம்பத்தில். அவர் தான் வந்து என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங் பற்றிலாம் பேசினார். கடல் மட்டம் உயர்கிறது, சென்னைக்கு பிரச்சனை வருதுன்னு உண்மை நல்ல நல்ல கருத்துக்கள். சோசியல் இன்ஜினியரிங்லாம் பேசினார். அதே மாதிரி என்விரான்மெண்டலை பற்றி, பொல்யூஷன் கண்ட்ரோலை பற்றிலாம் பேசினார். சிறப்பு. இன்னைக்கு அவருக்கு வந்து பாவம் மூளை வந்து குழம்பி போயிட்டார். அப்பா குழப்பி விட்டார். உங்களுக்கு புரியுது? அதனால வந்து நீங்க 2 பேருமே தோட்டத்தில் அன்பா இருங்க. வேட்டி இறக்கி விட்டா நான் வந்து அன்புமணிங்கிறாரு, வேட்டியை மடிச்சுக்கிட்டா வன்னியர். அப்புறம் அதெல்லாம் வந்து சரியான பேச்சு. இதுல ஒரு குத்திருப்பாரு, ஒரு லோகமாய் குத்திருப்பாரு. அதனால நீங்க நான் என்ன சொல்றேன்னா, உங்க மருமகளை வந்து தலைவர் பொறுப்பை கொடுங்க. உங்க பேத்திகளுக்கு இளைஞரணி பொறுப்பை கொடுங்க. அவங்க ஒரு வேளை கூட முதல்வர் ஆகலாம், வாய்ப்புகள் இருக்கிறது. நீ நல்ல அரசியல் பேசினீங்கன்னா யாரை வேணுமாலும் ஆகலாம்ல. உங்களுக்கு புரியுதா புரியலையா? ஆனால் நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். ஐயாவுக்கு வந்து ரொம்ப வந்து அவர் மூளை குழம்பி போயிட்டாருங்க பாவம். நம்ம அவர் பேசுகிற எனக்கே சங்கடமாக இருக்குது.
இப்போ ஒரு செத்த பாம்பை போய் எவனா அடிப்பானா? கண்டிப்பா கிடையாது. அவ்வளோதான் விட்டுருவாயில்ல, போடா அப்படின்னு விட்டு போயிடுவாயில்ல. அது மாதிரி நான் அப்படிதான் நான் ஃபீல் பண்ணுறேன். நீ கேள்வி கேட்கறனால இவ்வளோ நேரம் பேசிவிட்டேன் ஐயாவுக்காக. ஐயா ரொம்ப சங்கடப்படுவார். அதனால் நம்ம வந்து அதுக்கான நான் ஒரு இது சொல்கிறேன், ஐடியா கொடுத்துட்டேன்ல, ஆமா ஐயா இது மாதிரி நீ செய்யுங்க, செஞ்சீங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்கும். ஏன்னா அந்த அம்மா கூட ஒரு வேளை வந்து சாதி ஒழிப்பில் தெளிவாக இருந்து ஜனநாயகத்தை வென்றெடுப்புன்னு குறியாக இருந்தோம்னா நாங்கள் கூட இணைந்து பணியாற்றுவோம். எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் எங்களுக்கு வந்து நான் ஒரு கருத்துக்கு தலைவர் சொல்லுவார் மேடைக்கு மேலே, நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதாவது இந்து மக்களை பிஜேபியிலிருந்து மீட்டெடுக்க வேண்டும் சொன்னாரா? வன்னியர் தோழர்களை பாமகவிலிருந்து மீட்டெடுக்க வேண்டும். அப்ப எங்க மீட்டெடுக்க வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு இருக்கு. அப்ப நீங்க பொறுப்பை வந்து அந்த அம்மாவுக்கு கொடுத்தீங்கன்னா நாங்க இணைவதற்கு தயாராக இருக்கிறோம். நான் விளையாட்டுக்க சொல்லுங்க. ஏன்னா நம்மளோட பேச்செல்லாம் சிறப்பா இருக்குது. ஏன்னா ஒருவேளை எப்படி இருக்குமோ, அந்த அம்மா காங்கிரஸ் பரம்பரையில வந்தவங்க, அவங்க அப்பா பெரிய காங்கிரஸ் லீடர், தெரியுமா தெரியாதா? ஒருவேளை அப்படி கூட இருக்கலாம், நல்ல எண்ணங்கள் கூட இருக்கலாம். அதனால வன்னியர் தோழர்களை யாரும் நான் தவறா சொல்லல. எங்க கட்சியில கூட இப்ப SS பாலாஜி யாரு, ஒரு வன்னியர் தான். நாங்கள் அப்படிலாம் போகல. அவங்க கட்சி கூட சூப்பருங்க, நான் கூட ஏற்றுக்கிறேங்க. நீங்கள் சரியில்லையா? நான் நேரடியாக சொல்கிறேன், ஐயா வந்து ரொம்ப மோசமாக பேசுகிறீங்க, இதை ஏற்றுக்கொள்ள முடியும். ஏன்னா நான் அந்த இளைஞர்கள் பக்கம் நான் பேசுகிறேன், அந்த மாணவர்கள் பக்கம் நான் பேசுகிறேன். ஏன்னா நான் ஒரு இளைஞர் செயலாளருக்கு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி, இளைஞர் செயலாளர் விடுதலை சிறுத்தையில் இருந்தாலும் அனைத்து தமிழர்களுக்கான ஒரு பொறுப்பு தான். அப்போ அந்த மக்களை காப்பாற்ற வேண்டிய ஒரு சூழ்நிலையில், இன்னும் சொல்ல போனால் அந்த வன்னிய தோழர்களை மீட்டெடுக்க வேண்டிய அந்த காலகட்டத்தில் நான் அந்த கருத்தை வந்து ஐயாவுக்கு உங்கள் தொலைக்காட்சி மூலமாக, நீங்கள் வேறு 360 போட்டிருக்கிறீங்க, ஆனால் 360 செயலை சிந்திச்சு பார்த்ததில் ஐயாவுக்கு இந்த கருத்தை நான் வைக்கிறேன். ஆனால் இப்போ நீங்கள் முதல்ல ஒரு வார்த்தை சொன்னீங்க, அவரை தமிழ் குடிதாங்கி அப்படிங்கிற பேர் நாங்கள் தான் கொடுத்தோம் அப்படின்னு. இப்போ அதுலேருந்தே ஒரு விஷயம் இருக்குது. இப்போ குடி அப்படிங்கிறதே சாதிகள் அப்படிங்கிறத கொஞ்சம் இன்டெப்த்தாக நம்ம ஜாதிகள்னு சொல்லாமல் குடிகள்னு சொல்லுவோம். அப்போ நீங்கள் சொன்ன பேர் அவங்களுக்கு கரெக்டாக தானே இருக்குது. அவர்களோட சாதிகள், அவரோட குடிகள், அவரோட மக்களுக்கான தாங்கும் ஒரு நம்ம நபராக தானே நீங்கள் அவரை அப்போ ரெப்ரசென்ட் பண்ணி. இல்லை, நாங்கள் அப்படி சொல்லலை. நாங்கள் வந்து அந்த பட்டம் வந்து என் ஊர் மதுரை மாவட்டம் மேலூரில் தான் ஐயாவுக்கு தமிழ் குடிதாங்கின்னு கொடுத்தோம். சரி, அது என்னன்னா அந்த காலகட்டத்தில் உண்மையில அவர் நல்ல பொசிஷன்ல இருந்தார். அவங்க ஏரியாவில் தமிழ் குடி என்ற ஊரில் அந்த ஏரத்தில் ஒரு தலித்துடைய வந்து தூக்கி போக முடியலை. சரி, அவர் இறந்து போனவொன்னே அந்த ஊர் வழியாக தூக்கி போக முடியல. இவர் முயற்சி எடுத்து அதை கொண்டு போய் அடக்க செய்தார். ஏன்னா இன்னமும் இருக்குல்ல உங்களுக்கு இரட்டை கோல சிஸ்டம் இன்னும் இருக்கு. இன்னமும் இறந்து போன பிறகு அந்த பிணத்தை தூக்கி கொண்டு போவதற்கான பாதை இல்லை. இன்னமும் சுடுகாடு இரட்டை சுடுகாடாக இருக்கு. அதுக்கெல்லாம் போராடினார் ஐயா. நான் இல்லைன்னு சொல்றேன். அதை வைத்து தான் நாங்கள் கொடுத்தோம். ஐயா தமிழ் குடிதாங்க, நீங்க சொல்றதுல அர்த்தம் உண்டுதான். இப்ப தமிழ் என்ற குடியை தாங்கக்கூடிய ஒரு பெரிய தலைவன் அந்த நாங்க சொன்னோம். ஆனா நீங்க என்ன போறீங்கன்னா தமிழ்ல இருக்கிற சாதியை தாங்க. அப்படி கூட இருந்தா கூட பரவாயில்லைங்க. நான் இன்னமும் சொல்றேங்க, இல்ல 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 அப்படி கூட பண்ண இல்ல இல்ல நான் அதுக்கு நான் மறுக்கிறேன். உண்மையிலேயே வன்னியர் தோழர்களுக்கு, அந்த வன்னியர் குடிகளுக்கு நீங்க உண்மையா இருந்தா நான் கூட ஆதரிக்கிறேன். யார் அவங்க? அம்மா நண்பர்கள் தானே. இப்ப உங்களுக்கு எத்தனை பேர் இருப்பாங்க, எனக்கு எத்தனை பேர் இருப்பாங்க. ஆனா அந்த எந்த கருத்தும் இல்லை. நான் என்ன சொல்றேன்னா அவங்களுக்கே நீங்கள் வந்து துரோகம் செய்கிறீர்கள். அந்த வன்னிய மக்களுக்கே, வன்னிய குடிக்கே தவறாக வழிகாட்டுகிறீர்கள். உன் பிள்ளை மட்டும் டாக்டர் ஆகணும், மற்ற வன்னியர் கூடத்தை சார்ந்த குழந்தைகள்லாம் ரவுடி ஆகணும் முயற்சியம் பண்றீங்க. சொல்ல கரெக்டா இல்லையா? கண்டிப்பா. நான் அதைத்தான் சொல்றேன், அந்த கோவத்துல நான் பேசுறேன். நான் ஒரு உதாரணம் அதுக்கு சொல்லலாமா? என்ன சொல்லுங்க. அண்மையில பார்த்திருப்போம், காடுவெட்டி குரு அவரோட மகளும் அவரோட மருமகளும் வந்து ஒரு இதுல இன்டர்வியூல பைட் கொடுத்துருப்பாங்க ஒரு சேனலுக்கு. அவங்க நினைச்சிருந்தா ராமதாஸ் ஐயாவும் அவங்களோட பையன் அன்புமணி ராமதாஸ் ஐயாவும் நினைச்சிருந்தா எங்களோட அப்பாவை காப்பாற்றிருக்கலாம். அவங்களோட பொருளாதார ரீதியாக பணம் இருந்தது, எங்கள்கிட்ட பொருளாதாரம் இல்லை. அவங்க பொருளாதாரம் இல்லாதனாலே எங்கள் அப்பா இறந்தாரு. பொருளாதாரம் இருந்தால் எங்கள் அப்பா காப்பாற்றிருக்கலாம். அவங்க 2 பேர் கைவிட்டுட்டாங்கன்ற ஒரு விஷயம் சொல்லுவாங்க. இல்லை, அது வந்து பரவலாக வந்து நம்ம எவ்வளவு உண்மை நமக்கு தெரியல, நம்ம நேரடியாக போகல. ஆனால் ஒரு பரவலான ஒரு செய்தி இருந்துச்சு. அவரை வந்து வெளிநாட்டில் கொண்டு போய் பார்த்துருந்தா நிச்சயமாக அவர் வந்து பொழைச்சிருப்பாரு. ரெண்டாவது அவர் கட்சிக்காக ரொம்ப கடுமையாக வேலை பார்த்தார். அவங்க கட்சியை வந்து முன்னேற்ற வேண்டும் என்பதற்காக எங்க தலைவர்லாம் ஒத்தை கூப்பிட்டார். ஆமா, அதெல்லாம் தெரியும். ஒத்தை கடைசியில் பார்த்தோம்னா அவருடைய இறப்புக்கு வீர வணக்கம் போய் நாங்கள் செலுத்தினோம். அவ்வளவுக்கு வம்பு கிழித்தாலும் கூட நாங்கள் அவருடைய இறப்புல எங்க தலைவர் வந்து வீர வணக்க உரையாற்றினார். நாங்கள் எதிரிகளை கூட நாங்கள் ஜனநாயகப்படுத்த வேண்டும், எதிரிகளை கூட அரசியல்படுத்த வேண்டும் என்று நாங்கள் முயற்சிக்கிறோம். அப்படிப்பட்ட அவர் காடுவெட்டி குரு அவர்களுடைய அந்த உயிரை காப்பாற்றிருக்கணும்ல, அதை காப்பாற்றாம விட்டது அது மாபெரும் குற்றம் இல்லையா? அதை இன்னைக்கு நாங்கள் வந்து அதை நான் பார்த்து யோசிச்சுட்டு தான் இருக்கிறோம். ஏன் இப்படி இவங்கெல்லாம் செய்கிறாங்க? சொந்த அந்த கட்சி, சொந்த சமூகம், இன்னும் சொல்லப்பட அந்த கட்சியுடைய வளர்ச்சிக்கு கடைசி வரைக்கும் உறுதுணையாக இருந்தவர். அப்போ இப்படி ஏன் செய்தாருன்னு எங்களுக்குள்ள பல நேரம் நாங்கள் பேசியிருக்கிறோம், சிந்திச்சிருக்கிறோம். ஆனால் ஒரு கருத்தை மட்டும் நான் உங்களுக்கு இந்த நேரத்தை நான் பதிவு பண்ணுறேன். என்ன கருத்துனா, அவர்கள் வந்து இதிலிருந்து நான் சொன்ன பாயிண்ட்டுக்கு நீ கரெக்டாக வர்றீங்க. அவர் வந்து அவங்க சமூகம் வளர வேண்டும், இன்னும் சொல்லப்போனால் அந்த வன்னியர் சமூகம் வளரணும், அதிலிருந்து பல தலைவர்கள் உருவாகணுன்ற எண்ணம்லாம் இல்லை. அவருடைய குடும்பம், அவருடைய தோட்டம், அவருடைய அறக்கட்டளை, உங்களுக்கு புரியுதா, அவருடைய அந்த நெருங்கிய உறவினர்கள் அவங்க மட்டுமே நல்லா இருக்குன்னு விரும்புகிறாரு. அது தப்பு இல்லை. அப்படி பார்த்தா உங்கள் குடும்பத்துக்கு அடுத்த உங்கள் கட்சிக்காக உழைத்த குடும்பம் யாரு? ஐயா மாவீரன் குருதான். அப்போ நீ அவரை காப்பாற்றிருக்கணும்ல. நீங்கள் அதுக்கு இதுவரைக்கும் சரியாக நீங்கள் பதில் சொல்லவே இல்லையே. அந்த ஊருக்கு உங்களால் போக முடியலையே.
அவருக்கு மட்டும் இல்லைங்க, அப்போ கட்சியுடைய கௌரவ தலைவராக இருக்கார்ல அண்ணன் மணின்னு ஒரு பேர் சொல்லுவாங்கல்ல, அவருக்கே பல நெருக்கடிகளை கொடுக்குறாங்களாம். ரொம்ப ஜனநாயகமே இல்லைன்றாங்க. அவங்களுக்குள்ளே அவ்வளோ பிரச்சனைகளை வச்சுக்கிட்டு இப்போ இந்த ஒரு விஷயத்தை அவங்க மேடையில் பேசுறது. அதுதான் அது நான் இப்போ உங்க சொல்ல பாயிண்டை பிடிச்சிட்டிங்களா? அவர் வந்து தான் சாவதற்கு முன்னால் தனது அன்பு மகனை, அன்பு மணியை அவர் வந்து இதாக பார்க்கணும், சிஎம்ஐ பார்க்கணும். ஆனால் தலகாலம் 2 நாள் நடக்காது. அது நடக்கணும்னா கட்சி தலைமையை அந்த அம்மாட்ட கொடுங்க. நான் தெரியாமல் சொல்ல, நான் வந்து நல்லா யோசித்து தான் சொல்கிறேன். இவங்க பேணி போகிறது ஆள் ரெடியாக இல்லைங்க. ஏமாத்து பேர் வழி அப்படின்றத அவங்க வந்து எடுத்துட்டாங்க. இப்போ நீங்கள் எடுத்து பாருங்க, நான் ஒன்றும் வெறுப்புலாம் பேசுகிறேன். ஸ்வீட் பாக்ஸ் அப்படின்னா எந்த கட்சியை சொல்கிறாங்க? காலையில் ஒரு கட்சியோட இருப்பாங்கப்பா, நைட்டு இன்னும் கட்சி போயிடுவாங்கப்பா, நைட்டு பூரா அவங்க ஒரு கட்சியில் பேசுவாங்கப்பா, காலையில் வேறு கட்சியில் கூட்டணி வைப்பாங்கப்பா. எந்த கூட்டணி எப்போ போவாங்கன்னு யாருக்குமே தெரியாது. இப்போ அவர் தைரியமாக இப்போ எதில் இருக்காரு உங்களுக்கு தெரியுமா? இப்போ வந்து பிஜேபி இருக்காரு. இங்கே பிஜேபிக்காரரை கூப்பிட்டு கேளுங்க, உங்கள்கிட்ட பாமக இருக்குமான்னு கேளுங்க, ஐயோ எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லுவாங்க. கரெக்டாக இல்லையா? அவருக்கே தெரியாது எங்கே இருக்க போகிறோம்னு. இப்போ இது பூரா சுய லாபம் தானே, அதைத்தான் நாங்கள் சொல்கிறோம். அதை வந்து நீ அப்படி இருக்கக்கூடாது. உண்மையிலே நீ வன்னியர் மக்களுக்காக இருக்க கவலை இல்லை. வன்னியர் குலத்தில் பிறந்தவர் தாங்க தமிழரசன், மாபெரும் போராளி. கேள்விப்பட்டிருக்கீங்களா? மீன் சுருட்டி அறிக்கை கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவர் வந்து வெறும் வன்னியர் மக்களுக்கு மட்டுமல்ல, அனைத்து தமிழ் சமுதாயத்திற்கே, தமிழ் தேசியத்திற்கே, இன்னும் சொல்லப்போனால் தலித்துகளுக்காக போராடிய மா வீரனுங்க. அப்போ அவரை மாதிரி நீ இருக்கக்கூடாதா? அவருடைய வரிசை தான் நீங்கள், அந்த சமூகம் தானே. ஏன் இன்னைக்கு அண்ணன் வேல்முருகன் கூட எப்படிங்க இருக்காரு? வேல்முருகன் ஒரு காலத்தில் அவர் சாதி வரி பிடிச்சா இருந்தார். ஆனால் இன்னைக்கு ஜனநாயக ரீதியாக இருக்காருங்க. இன்னைக்கு வந்து தலித்து இளைஞர்களும் வன்னிய தோழர்களும் இணைய வேண்டும் என்று தொடர்ந்து பாடுபட்டு கொண்டிருக்கிறார். ஏன் நம்ம இவர் எடுங்கய்யா, நம்ம திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிறார்ல துரைமுருகன், அவரே இன்னைக்கு எவ்வளவு பக்குவப்பட்டிருக்கிறாரு, எவ்வளவு ஜனநாயகத்தின் பக்கம் இருக்கிறார். அவர் வன்னிய தெரியுமா தெரியாது உங்களுக்கு? ஆனால் அவர் எல்லா மக்களும் ஒற்றுமையாக இருக்கணும் பாடுபடுறாரு. அது மட்டும் அல்லாமல் இன்னைக்கு சட்டமன்றத்தில் வந்து 10 முறை வெற்றி பெற்ற ஒரு மாபெரும் ஒரு தலைவருங்க. 10 முறைங்க. கற்பனை 1971 ஒரு சட்டமன்றத்துக்கு போறாரு. அப்போ நீ பிறந்திருக்கே மாட்டேன், 1971. அப்போ அதுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் 12 முறை போட்டியிட்டு 10 முறை வெற்றி பெற்றிருக்கிறார். அவர் வன்னியர் தானே. அவர் கூட துணை முதல்வர் கொடுங்க நாங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். விடுதலை சிறுத்தைகள் கொடுங்க, ஐயாவுக்கு கொடுங்க, ஏன் கொடுக்கக்கூடாதுன்னு. அப்போ நாங்கள் வந்து எதுவும் தெரியுதா? நாங்கள் வன்னியர்களை மதிக்கின்றோம், வன்னியர் மக்களை நாங்கள் வரவேற்கிறோம். ஆனால் சாதி வெறி பிடித்த ராமதாஸைத்தான் எதிர்க்கிறோம். உங்களுடைய கருத்து உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? அறிவு சார்ந்த வன்னியர்களை வரவேற்கிறோம். அது நாங்கள் வரவேற்கிறோம், எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதனால நம்ம துரைமுருகனுக்கு விடுதலை சிறுத்தை இளைஞரணி ஏன் நீங்க வந்து உங்க அன்பு மகனுக்கு முதல்வர் துணை முதல்வர் கொடுக்கும் பொழுது, யாரு ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலினுக்கு நீங்க கொடுக்கும் பொழுது ஏன் துரைமுருகனுக்கு கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்றோம்ல. சொல்ல போனா நாங்க தான் வந்து அவர் வன்னியர் கொடுக்க கூடாதுன்னு சொல்லுவாங்கன்னு அவங்க நினைப்பாங்க. அப்படிலாம் இல்லை, கொடுங்க. முதல்ல அவருக்கு கொடுத்துட்டு அப்புறம் உங்க பையனுக்கு கூட கொடுங்க. ஏன்னா இப்போ அவர் வந்து அவர் மாதிரி ஆளே இல்லைங்க. இன்னொன்று தெரியுமா? இந்த வருஷம் முடிஞ்சிருச்சுன்னா ரெக்கார்ட் பிரேக். இந்தியாவிலேயே நீண்ட நாட்கள் சட்டமன்றத்தில் பணியாற்றியவர் அண்ணன் துரைமுருகன். கலைஞரை விட அவ்வளோ ரெக்கார்டான ஆள். அப்போ அவருக்கு வந்து நம்ம ஒரு காட்டின வயசு 80க்கு மேலேங்க அவருக்கு. கண்டிப்பாக இப்போ இந்த அரசியலையே 3 பேர் ரொம்ப ஏஜ்டான ஆளுகள். ஒன்று ஐயா நல்லக்கண்ண ஐயா, இன்னொன்று நம்ம பேசணும்ல ராமதாஸ் ஐயா, இன்னொன்று ஐயா துரைமுருகன் ஐயா. இப்போ இவங்களாம் நம்ம வந்து சிறப்பு செய்யணும்ல, இளைஞர்களுக்கு ஒரு வழிகாட்டியை காட்டணும்ல. இதுக்காகத்தான் சொல்றான். இப்போ இருந்து நீங்க புரிஞ்சுக்கணும், விடுதலை சிறுத்தையில் வந்து யாரும் வந்து வெறும் வன்னியரை பண்ணிருக்காங்க வந்து யாரும் எதுக்க மாட்டோம். வன்னியர்கள் எங்கள் தோழர்கள். அதே மீண்டும் மீண்டும் மேடைக்கு மேலே சொல்றது. எஸ் பாலாஜி ஒரு வன்னியர், ஏன் நாங்கள் சீட்டு கொடுத்தோம்? இன்னைக்கு அவரையும் அழகு பார்க்குறோம். அன்னைக்கு ஒரு பேட்டில் அவர் சொல்றாரு, அழகா சொல்றாரு, நான் வன்னியன் என்பதை விட நான் ஒரு மனிதன், அதில் நான் பெருமைப்படுகிறேன். அப்படியே விடுதலை சிறுத்தை வளர்த்திருக்கின்றாரு. எவ்வளோ சூப்பரு. இதைத்தான் நாங்கள் ஐயாட்டின்னு சொல்கிறோம். ஐயா மாறுவாரா? இல்லை நான் உங்கள்கிட்ட கேட்குறேன். இல்லை இப்போ அவர் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இப்போ அதுதானே என்கிட்ட கேள்வியாக இருந்தது. என்ன அப்படின்னா, இப்போ நம்ம வட மாநிலங்கள்லாம் பேசினோம்னா முதல்ல சொன்னீங்க அவங்கலாம் வந்து கோமியத்தை குடிக்கிறவங்க, மாட்டு மூளை மூத்திரம் சொல்லுங்க. கோமியம்னா மக்களுக்கு புரியாது. அதனால தான் நான் அதை கொஞ்சம் டீசெண்டாக சொல்கிறேன். புரியாதுங்க. கோமியம்னா அது வந்து ஹிந்தி வேர்டு மாதிரி. கோமியம் மாட்டு மூத்திரம் சொன்னால் மக்களுக்கு புரியும். அதனால போயிட்டு உணர்வு இல்லாமல் ஓட்டு போட்டுட்டாங்க, உணர்வு இல்லாமல் பேசுறது அப்படிலாம் இருக்கும். அப்படி இருக்கவங்களே வந்து அவங்க மாநிலங்களில் இருக்கக்கூடிய தலைவர்களை ஒருமையில் பேசுறதெல்லாம் வந்து நம்ம பார்த்துருப்போம். அது தேர்தல் நேரங்களில் தான் நடக்கும். ஐயா ராமதாஸ் அவர்கள் படித்தவர், பண்புள்ளவர், அரசியலில் வந்து இவ்வளோ காலங்கள் பயணிக்கிறவர், முதல்வர் வந்து ஒருமையை பேசுறது, இதை கொஞ்சம் இன்டெப்த்தாக கேட்கும்போது சாதிய ரீதியான ஒரு தாக்குதல் தான் சொல்கிறாங்க. இல்லை, அது வந்து எப்படின்னா அது ரொம்ப மோசமானது. அதான் வயசான காலத்தில் அவருடைய முகம் வந்து தெரிஞ்சு போச்சு. எவ்வளோதான் வந்து கொண்டையை மறைச்சாலும் கொண்டை கடைசியாக தெரிஞ்சு போச்சு. மண்டையில் இருந்த கொண்டை வெளியே தெரிஞ்சு போச்சு. அவர் உண்மையிலே ஒரு சாதி வெறியான ஆள். நான் நேரடியாக போயிருக்கிறேன் எங்கள் தலைவரோட பேசும்போது. நம்ம சொல்லக்கூடாது, ஆனால் நம்ம சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை தள்ளிட்டே. நீங்கள் கலைஞரை வந்து அவர் சாதி பேரை சொல்லிதான் அவர் திட்டுவார். கலைஞரேங்க, நானே போயிருக்கேங்க ஒரு முறை, எங்கள் தலைவர் கூட்டி போயிருந்தாருங்க. பேசும்போது தலைவரை சொல்கிறார் ஒரு உண்மை. அப்போ எங்கள் தலைவர் சொல்கிறார், ஐயா ஐயா அப்படிலாம் பேசக்கூடாதியா, அவர் 1000 தான் இருந்தாலும் அவர் தமிழ் மக்களுக்கான ஒரு மாபெரும் தலைவர் அப்படின்போது திருப்பியும் அவர் வந்து அவர் சாதி பேரை சொல்லக்கூட விரும்பலை. உங்களுக்கு புரியுமா? என்ன சொல்ல வரேன், அந்த சாதி பேரை சொல்லி திட்டுறாரு. அப்போ இது சரியான்னு கேட்குறேன்.
இது ஒரு முறையா? அது நீங்களாம் எல்லாருக்கும் ரோல் மாடலாக இருக்க வேண்டியவர் சொல்லலாம். இப்போ நீங்கள் நினச்சிங்கன்னா தளபதி ஸ்டாலின் நினைத்தாருன்னா நீங்கள் பேசின பேச்சு உங்களை கைது செய்யலாம். கைது செய்யலாமுங்க. கண்டிப்பா. யாருமே சாதியின் பெயரால் வந்து நம்ம இழிவுபடுத்தக்கூடாது. ஆனால் அவர் கடந்து தானே போகிறாரு. இவருக்கு வேற ஒன்றும் இல்லைங்க கோபம். நம்மள கூட்டணியில் சேர்க்கவே மாட்டுறாங்க. ஒரு துரைமுருகன் வேறு இருக்கார் நம்ம ஆள், அவரும் ஒன்றும் செய்ய மாட்டார். ஜெகத் ரட்சகன் இருக்கார், அவரும் நம்மளால் ஒன்றும் செய்ய மாட்டார்ன்ற கோபத்தில் வந்துட்டார். இப்போ என்ன 2026 பாருங்க, இந்த சந்திரமுகி பாரு அப்படின்ற மாதிரி என்னென்ன செய்ய காத்திருக்காருன்னு தெரியல. கலவரம் கூட பண்ணுவாருங்க. நீங்கள் சாதாரணமாக குறைச்சி மதிப்பிட்டுறாதீங்க. அவர் ஒரு காலத்திலாம் வந்து மரத்தை பூரா வெட்டி தள்ளிட்டாரு, எல்லா மரத்தையும் ஆளை விட்டு. எங்கேயும் ரோடுகளை இயங்கலை. இப்போ உங்களுக்கு கலவரம் பண்ணுறதுக்கு வந்து உங்களுக்கு நிறைய ஆள்லாம் தேவை. ஒரு 10 ரவுண்டு இருந்தால் பத்தாது. ஃபுல் கலவரம், பயங்கரமாக கலவரம். ஜெயலலிதா அம்மா தெரியுமா, கேள்விப்பட்டிருக்கீங்க? இப்போ இது உங்களுக்கு தெரியும். இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்ன சொல்லி சட்டமன்றம் சொல்லிச்சுல, வன்முறை கட்சி பாமக சொல்லிச்சா சொல்லலையா? சொல்லி தூக்கி உள்ளே போட்டுச்சு 2 பேரையும். நீ சொன்ன மாதிரி குருவையும் உள்ளே போட்டுச்சு, இவரையும் அவங்க போய் காலில் விழுந்து அந்த இந்த மாதம் சித்திரை வெயில், ஐயா எங்களை விட்டுருமா அப்படின்னு ஐயா விழுந்துட்டார் காலில் அம்மாட்ட. அம்மா சரி எங்களை விட்டு போய் தொலைட்டு அப்படின்னு விட்டதுங்க. ஏன்னா உள்ளே பாவம் தான் ஆகி போயிருக்கு. அவ்வளவு சவுடால் பேசினார். ஆனால் அந்த அம்மாட்ட வந்து அந்த பருப்பு வேகலை. அந்த அம்மா சட்டமன்றத்தில் சொல்லிருச்சு, நீங்களாம் யாருன்னு எங்களுக்கு தெரியும்டா, ஒழுங்காருங்கடா அப்படின்னுச்சு. அது மாதிரி ஏன் வன்முறையாக வந்து நீங்கள் போகிறீங்க, அதை பார்த்துட்டு அந்த வன்னிய தோழரும் போவாங்களே, அதுதான் எங்களுக்கு பயமாக இருக்கு. நான் உண்மையிலேயே நான் பயந்து தாங்க பேசுகிறேன். நான் ஏற்றுக்கிறேன்ப்பா, நான் ஒன்று அவங்க விடுதலை சீட்டில் அப்படி பண்ணுறது அது கொள்கை ரீதியானது, கோட்பாடு ரீதியானது. ஆனால் கலவரத்தில் அவங்க என்ன செய்வாங்களோ ஏது செய்வாங்களோ எனக்கு தெரியல. 2026 சட்டமன்ற தேர்தலில் ஏற்கனவே பிஜேபியோட கூட்டணி என்ன கலவரத்தை தூண்டிடுவாங்க. ஆனால் வன்னியர் தோழர்களே, வன்னியர் மக்களே, நீங்கள் தயவு செய்து அவருடைய அந்த சூழ்ச்சி அரசியலுக்கு நீங்கள் பலியாகி விடாதீர்கள். அது சொல்ல வேண்டியது எங்களுக்கு பொறுப்பு இருக்குது. அந்த வெறுப்பு அரசியலை போய் நீங்கள் நாசமாக போயிடாதீங்க. உங்களுக்கு எத்தனை அமைப்புகள் இருக்குது. திமுக கூட போங்க, விடுதலை சிறுத்தைக்கு கூட வாங்க, உங்களை சேர்த்துக்கிறோம். வன்னிய தோழர் இன்னும் தெரிஞ்சுங்க, கட்சியில் ஆள் இல்லைங்க. ஊருக்கு வந்து எல்லா பேருமே ஆல்மோஸ்ட் திமுக, அதிமுக, சீமான் கட்சி, விடுதலை சிறுத்தையில் இருக்கிறாங்க. வன்னியர் தோழர்கள் நான் எழுதி சொல்கிறேங்க, இவனை ரெக்கார்டு போய் பாருங்க. ஆனால் 50,000 வாக்குகள் வாங்கியிருக்காங்களே இந்த விக்கிரவாண்டி தேர்தலில். எப்படி இந்த விக்கிரவாண்டி தேர்தல் டெபாசிட் வாங்கினதே பெரிய விஷயமே. நீ தான் சொன்னீங்க, வேட்டு போட்டாங்க, அது போட்டாங்க, இது போட்டாங்க. அப்போ நீ யோசிச்சு, அண்ணா திராவிட முன்னேற்றங்களை எலெக்ஷன் நிற்கலாம். அப்போ நீ ஜெயிச்சிருக்கணும்ல, இல்லைங்க. உங்கள் பெல்ட் நீங்கள் சொல்கிறீங்களா, ஏன் ஓட்டு போடலை? அந்த ஓட்டு பூரா திமுகவுக்கு வந்துருச்சு. உங்களுக்கு நல்லா தெரிஞ்சுக்க. இப்போ வன்னியர்கள் அப்படின்றது எல்லா வன்னியர்களும் அவங்க பக்கத்தில், அந்த சாதி வரியை மட்டும்தான் அவங்க கட்சியில் இருக்கிறேன். மற்றவங்களை இப்போ நான் சொல்ல, துரைமுருகன் யாருங்க? திமுக. ஜெகத் ரட்சகன் யாரு? இன்னொரு கடலூரில் ஒரு அண்ணன் இருப்பாரு, பன்னீர்செல்வமா, அவர் யாரு? எத்தனை பேர் இருக்கிறாங்கல்ல. அப்புறம் ஆனால் வன்னியர்கள்லாம் ஒன்று இவங்க மட்டும்தான் கேராப்பு அப்படின்றதெல்லாம் இல்லை. எல்லா மக்களையும் எதிர்ப்பதற்காக நீங்க வன்னியர்கள் அப்படின்னு கொண்டு போறீங்க. அது உங்களுக்கு நீங்களே வைத்துக் கொள்கின்ற ஒரு சூனியம் தான். அப்படி வைக்கக்கூடாது. எல்லா தோழர்களும் உழைக்கும் மக்கள், நீங்க பாட்டாளி மக்கள்னு வச்சிருக்கீங்களா, பாட்டாளி வர்க்கம் எல்லாத்தையும் சேருங்க. ஏன் சேர்க்க மாட்டீங்க? அதனால அவர் ஃபார்முலா தோத்து போயிருச்சுங்க. இன்னுமே அவர் ஜெயிப்பதற்கு வாய்ப்பு இல்லை. இப்போ நம்ம இவ்வளோ விஷயங்கள் பேசுகிறோம், அவர் சாதி சார்ந்த ஒரு தலைவர் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேரும் வருது பல இடங்கள்லன்னு வச்சுக்கோங்களேன். அண்மையில் பார்த்துருப்போம், நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய சாட்டை துரைமுருகன் ஒரு வீடியோ போட்டிருப்பார். அதில் அவர் சொல்லியிருக்காரு, அவங்க இயக்குற அந்த மக்கள் டிவியில் முழுக்க தமிழுக்கு மட்டும்தான் முன்னுரிமை கொடுப்பாங்க. பேண்ட் ஷர்ட்லாம் போடக்கூடாது, டிஷர்ட்லாம் போடக்கூடாது, பெண்கள்லாம் வந்து சேரீ அணிஞ்சிட்டு தான் உள்ளே வரணும், தமிழ் மட்டும்தான் உள்ள உரையாடல் இருக்கும். இவ்வளோ அந்த சேனல் நட்டத்திலே போனாலும் தமிழுக்காகவே அந்த சேனல் நடத்தக்கூடிய ஐயா வந்து ஒரு தமிழுக்கான தலைவர், அவரை ஜாதிய தலைவராக போர்ட்ரேட் பண்ணாதீங்க, யாரும் அப்படி பார்க்காதீங்கன்னு ஒரு விஷயத்த நாம் தமிழர்லேருந்து சாட்டை திருமுருகன் சொல்கிறார். சாட்டை திருமுருகன் ஒருவேளை பாமக சேர்ந்துட்டாரோ? சீமா அண்ணனே ஏற்கனவே சொல்கிறாரு, ஆள் தெரியலப்பா அப்படின்றாரு. ஒருவேளை ஆள் பரப்பிட்டே நினைக்கிறேன். அப்படி தாங்க எனக்கு பயமாக இருக்குங்க, பாவங்க. ஆனால் போனால் போயிட்டு போய் அண்ணன் சீமா ஒன்றும் பிரச்சனை, அவர் பயப்பட மாட்டார், அவர் உண்மைன்னு சோதனை. ஆனால் ஒரு கருத்து நான் அந்த சொல்கிறேன், அவர் கருத்தை ஒட்டியே சொல்கிறேன். மக்கள் டிவியை பொறுத்த வரைக்கும் அவங்க சொல்கிறதெல்லாம் உண்மை தான், 100க்கு 100 உண்மை, அதெல்லாம் மறுக்க முடியாது. உண்மையிலேயே வந்து அவங்க முறையாக தமிழுடைய மரபுகளையும் தமிழுடைய வரலாறுகளையும் நீ எடுக்கிறீங்க, அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் சாதி புத்தி இருக்கே, நீ இவ்வளவு செய்தாலும் கூட அந்த சாதி புத்தி உங்களுக்கு இருக்கிறனால அந்த சேனலை போய் பாதிக்குதுல்ல. இப்போ அந்த சேனலாம் தொடர்ந்து நான் பார்த்து கொண்டு இருந்த ஆளுங்க, மக்கள் டிவி நான் தொடர்ந்து பார்ப்பேன். இந்த பயலுக வேறு சாதியாக பேசி இந்த தலித் இளைஞர்களுக்கு எதிர்ப்பாக பேசினதுமே ஐயோ அது சரிப்பட்டு வரான்னு அதோட மூடினதேன். என்ன மாதிரி ஆயிரம் மக்கள் இருக்கிறாங்க. உங்களுக்கு புரியுதா? மக்கள் டிவி சூப்பர், நான் அதில் பாராட்டுகிறேன். அந்த டிவியுடைய ஓனர் ஐயா ராமதாஸ் சரியில்லையே, அதான இங்கே இருக்கிற பிரச்சனையே. ராமதாஸ் சரியா இருந்தா தான் டிவி வந்து ஆட்டோமேட்டிக் சரியா இருக்கும்ல. ஏன் நட்டத்தில் ஓடுது, நட்டத்தில் ஓடுது தம்பி சொல்றா, நீ சொல்றீங்களா? பேசாம இந்த தம்பி போய் சேர்ந்துடலாம், அங்கே போய் சிஓவா அவர் வச்சிருக்காங்க பெரிய சேனல் இல்லை, அதில் போய் இவர் சேர்ந்துட்டாரு வச்சுக்கல, அதை லாபம் ஓட்டட்டும்ன்றேன், நட்டத்தில் போகுதே அப்படின்னு. ஆனால் அவர் சொன்ன கருத்துலாம் நான் ஏற்கிறேன், மறுக்கவில்லை. ஆனால் அதோடைய ஓனர் சரியில்லை. இப்போ நான் கடைசியாக அதில் ஒரு விஷயம் கேட்கணும்னு நினைக்கிறேன். தொடர்ந்து இந்த இடஒதுக்கீடுக்காக அவங்க பேசுறாங்களா, 10.5% இடஒதுக்கீடு அப்படின்னு.
இப்போ நேஷனல் பாலிடிக்ஸ் அவங்க பேசினாங்கன்னா கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். இப்போ நம்ம தொடர்ந்து பார்த்துருப்போம் மேல என்ன நடக்குது அப்படின்னு. ராகுல் காந்தி விழுந்து ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துங்கன்னு சொல்லி தான் அவரோட வாதத்தை வைக்கிறாரு. ஆமா, அப்ப ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க சொல்லி தான் இங்க இந்தியா கூட்டணியே போராடுது. அதுவே அவர் ஒரு பக்கம் தெரியாம சாதிவாரி கணக்கெடுப்பு நீங்க நடத்த மாட்டீங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வைக்கிறதா இருக்கட்டும். இன்கேஸ் அது ஒரு வேளை நடந்துட்டா, சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்துட்டா இவங்க கேட்ட 10.5% கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நிச்சயமாக அது ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. சாதிவாரி கணக்கெடுப்பு நிச்சயமாக நடத்தப்படும். அதற்காக விடுதலை சிறுத்தைகள் இந்தியா கூட்டணி முயற்சி செய்யும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதில் இவங்களுக்கு எவ்வளவு பெர்சன்டேஜ் இருக்கோ 10.5னா 10.5 கொடுக்கட்டும், இல்லை 12 வந்தா கூட கொடுக்கட்டும். உங்களுக்கு அதுல எங்களுக்கு எந்த முரணும் இல்லை. அந்தந்த வீதாச்சாரம் யாராருக்கு எவ்வளவு அவங்களுக்கு மட்டுமல்ல, எத்தனையோ மக்கள் இருக்கு. அப்போ முடிவெட்டுறவங்க இருக்கிற அவங்க எல்லாம் பேசுறதுக்கு ஆள் இல்லை, குறவர்களுக்கு பேசுறதுக்கு ஆள் இல்லை. கட்டால என்ன எத்தனையோ பேரும் சொல்லிட்டே போகலாம். பனைமரத்தில் ஏறுறவங்களுக்கு கூட இப்போ இன்னமும் அரசியல் ரீதியாக பேசுறதுக்கு ஆள் இல்லை. நீங்கள் அது மாதிரி இப்படி எல்லா சமூகமே அவங்களுடைய வீதாச்சாரத்திற்கு ஏற்றவாறு நிச்சயமாக அவர்கள் இடஒதுக்கீடு கிடைக்க வேண்டும். அதே சமூக நீதி. சமூக நீதின்றது என்ன? குறிப்பிட்டதை மட்டும் ஒருத்தர் மட்டும் ஆட்டை போட்டக்கூடாதுன்றது சமூக நீதி. அப்போ எல்லா மக்களுக்கும் கிடைக்கணும். நான் வன்னியர் மக்களுக்கு மட்டும் சொல்ல, இப்போ வன்னியர் கீழே எத்தனை மக்கள் இருக்காங்களே அவங்களாம் கொடுங்க. அதனால் சாதிவாரி கணக்கெடுப்பு ஏற்கனவே எடுத்துட்டாங்க. 10 ஆண்டுகளுக்கு முன்னால் காங்கிரஸ் எடுத்துருச்சு. எடுத்ததுமே அவங்க தோற்று போயிட்டாங்க. அடுத்து இவங்க பிஜேபி அவங்க வெளியிடலை. ஏன் வெளியிடல நான் ஓப்பனாக உங்களுக்கு சொல்லிடுறேன். அதில் அந்த மேல்தட்டு மக்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களோட பெர்சன்டேஜ் ரொம்ப 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 குறைவு. ஆமாம், நான் இந்தியா முழுக்க சொல்கிறேன். புரியுதுண்ணா, தமிழகம் மட்டுமல்ல. அதை வெளியிட்டோம்னா அவங்க மக்கள்லாம் கேட்டுருவேன். ஏன்டா அவங்களுக்கு இவ்வளோ இடஒதுக்கீடு கொடுக்குறீங்க, ஏன்டா ஓப்பன் காம்படிஷன் அவ்வளவு வைக்கிறீங்க, ஓப்பன் காம்படிஷன் குறைச்சிட்டு எல்லாத்தையும் தமிழகம் தானே எல்லாத்துக்குமே வழிகாட்டியா இருக்குது. எபோவ் 50 இருக்குல்ல, அது மாதிரி இந்தியா பூரா கொண்டாந்துருவாங்க அப்படின்ற பயத்துல தான் அவன் வெளியிட மாட்டேன். வேற ஒண்ணுமே இல்லை. ஏன்னா அந்த நிர்வாகத்தில் இருக்கிற எல்லாருமே ஏறக்குறைய பிராமணர்கள் தான். பிராமணராக இருந்தால் கூட பரத்தில் பிராமணிய கோட்பாடுகள் உள்வாங்கினவன் தான் மேலே போய் உட்காந்துருக்கிறேன். அவன் இது பூரா வெளியில் வரக்கூடாதுன்னு திட்டம் போட்டுருக்குறாங்க. RSS இருக்கிற வரைக்கும் பிஜேபிக்கு வெளியிட மாட்டாங்க. ஆனால் அவங்க கூட்டணியில் இப்போ 2 பேர் இருக்காங்கல்ல, பல்டிகுமார். ஆமாம், யார் தெரியுதா உங்களுக்கு? பீகார் இருக்காரு நிதிஷ்குமார், இங்கே இருப்பார் நம்ம ஐயா சந்திரபாபு நாயுடு. இந்த நாயுடும் அந்த பல்டிகுமார் 2 பேரும் சேர்ந்து நெருக்கடி கொடுத்தாங்கன்னா நிச்சயமாக அவர்கள் எடுப்பார்கள். எடுத்தார்கள்னா ஐயாவுடைய ஆசை கனவு நிறைவேறும். அதனால் ஐயா ஏற்கனவே கூட்டணியில் இருக்கிற என்ன ஆசை சிஎம் சொன்னார், அந்த ஆசை என்னமா ஆயிட்டு போறாருங்க. நமக்கு அதெல்லாம் பிரச்சனை. தமிழ்நாட்டில் மட்டும் கலவரம் பண்ணாமல் இருங்க, ஐயாவை கூட சிஎம் போட்டு கொடுங்கப்பா, ஒரு பிரச்சனையும் இல்லை. நாங்களாம் ஒன்றும் எதுக்கெல்லாம் இல்லை, போங்க நீங்களே சிஎம் ஆகுங்க, சிறப்பாக இருங்க. ஆனால் கடைசி காலகட்டத்தில் நீங்கள் மக்களை சாதியின் பெயரால் கலவரத்தை பண்ணிடுற நீங்கள சேஃபாக இருக்கிறீங்க, எந்த பிரச்சனையும் இல்லாமல். கீழே இருக்க அடிமட்ட தொண்டை அடிபட்டு செத்தானா யார் பொறுப்பு? அப்பயே இந்த கலவரம் வந்துச்சுலங்க, அந்த ஜெயலலிதா சொன்னாங்களா, அப்போ என்னமாச்சு, இவன் வேணா வண்டி போய் உடைச்சானோ கொண்டானோ அவனை இந்த கட்சி கண்டுக்கிறவே இல்லை. அவன் பூரா சுண்ணாம்ப செத்து சுண்ணாம்பாயிட்டாங்களாம். எங்களுக்கு நிறைய ரிப்போர்ட் கிடச்சிங்க. ஒருத்தன் நீ சொல்லி தூண்டி விட்டு தானே பண்ண, அப்போ அவன் மேலே குண்டாஸ் போடுறாங்களே, அப்போ யார் பார்க்கணும்? அந்த கட்சி தானே பார்க்கணும். எதுவுமே செய்யலையா? அப்போ யோசித்து பாருங்க. அப்புறம் எப்படி மக்கள் ஒரு பக்கம் நிற்பாங்க? அது முடிஞ்சு போச்சுங்க. இனிமேல் இவர் அதுதான் நான் மீண்டும் சொல்கிறேன், திருப்பி சொல்கிறேன், 360 திருப்பி சொல்கிறேன். ஐயா நீங்கள் 2 பேரும் ரிசைன் பண்ணிட்டு அந்த அம்மாவுக்கு போஸ்டர் கொடுங்க, தலைவர் போஸ்டர். சரிங்களா? சரிண்ணே, அது நாட்டுக்கு நல்லது, மக்களுக்கு நல்லது. காத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு. ரொம்ப நன்றிண்ணே. நன்றி, வணக்கம்.